பிரியமானவர்களே, தமான் மில்லேனியம் குவாலாகுபு பாருவிலிருந்து இந்த பதிவு. ஸ்மித் விக்கல்ஸ் என்கிறதான ஒரு பிரபலமான ஒரு ஊழியர். அவருடைய ஊழியங்களில் நிறைய அற்புத அடையாளங்கள், நிறைய சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தும் பொழுது அவர் அநேகர் அவருடைய ஊழியத்தில் விடுதலை சுகம் பெற்று போவார்கள். இவருடைய ஊழியத்தில் இவருடைய 70வது வயதில் இவருக்கு சிறுநீரகத்தில் கல் ஏற்படுகிறது. அவங்க குடும்பத்தாரெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் போய் மருத்துவரை பாருங்கள், இந்த கல் இதிலேருந்து உங்களுக்கு விடுதலை வேணும், நீங்கள் ஏன்னா பயங்கர அன்றாட வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அதற்கு அவர் சொல்கிறார், இல்லை, நான் என்னுடைய கூட்டங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேகருக்கு அற்புதங்கள், அடையாளங்கள், சுகங்கள் எல்லாம் கொடுத்து எல்லாரையும் சுகப்படுத்துகிறாரு, எனக்கு அவர் செய்வார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசுவாசமாக இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தின் வற்புறுத்தல் நிமித்தமாக அவர் என்ன செய்கிறாரு, மருத்துவமனைக்கு போயிட்டு மருத்துவரை பார்க்குறாங்க. மருத்துவர் சொல்லிட்டாங்க, அந்த கல் ரொம்ப பெரிதாக இருக்கிறது, அதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த நீங்கள் அறுவை சிகிச்சை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னோன்னே அவர் அந்த மருத்துவரை பார்த்து சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் அறுவை சிகிச்சை செய்ய மாட்டேன், ஒரு நாள் நான் உங்கள் முன்னுக்கு நின்று இதோ இயேசு கிறிஸ்து என்னை சுகப்படுத்தி விட்டார் என்று நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மருத்துவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாரு. ஏறக்குறைய அவருடைய 70வது வயதில் இந்த கல் பிரச்சனை வந்த நிமித்தமாக ஒரு 6 ஆண்டு அவர் கல் போராட்டத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் சிறுநீர் கழிக்கும் பொழுது சிறு சிறு கற்கள் அப்படியே வெளியே வரும். அந்த கற்களெல்லாம் எடுத்து ஒரு 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 பெட்டகத்தில் போட்டு வைக்கிறாரு. ஏறக்குறைய ஒரு 100 கல்லை சேர்த்துட்டார். அவர் 70வது வயசு, அந்த 72வது வயதில் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, அப்பா, எனக்கு இன்னும் ஒரு 15 வருடங்கள் கூட்டி கொடுங்க, நான் உம்முடைய ராஜ்யத்துக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு. ஆனாலும் இவர் மருத்துவர்கிட்ட சொல்லிட்டு வந்த அந்த நாளிலிருந்து இவருடைய வேதனை அதிகரித்தது ஒழிய இவருக்கு ஒரு சுகம் வந்த பாடில்லை. வேதனை தான், ரொம்ப வேதனையை அவர் கடந்து போகிறார். ஒவ்வொரு நாளும் இரவெல்லாம் துடித்து போவார். பகலில் கிளம்பி ஊழியத்துக்கு போய் அநேகருக்கு ஜெபம் பண்ணி அநேகர் சுகம் பெறுவாங்க. அநேகர் இவர் மூலியமாக அற்புதத்தை இயேசு செய்கிறத இவர் பார்க்குறாரு. இவருடைய விசுவாசம் குறையலை. எத்தனையோ பேருக்கு என் மூலியமாக நீங்கள் செய்கிறீங்க, எனக்கு நீங்கள் செய்ய மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவர் விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார், ஊழியத்துக்கு போவார், ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார், ஊழியம் செய்வார். ஒரு 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 ஏறக்குறைய ஒரு 6 ஆண்டுகள் கழித்து அவருக்கு அந்த சிறுநீரகத்தில் இருந்த அந்த கல் முற்றிலுமாய் அந்த சிறுநீரகத்தை விட்டு வெளியேறி அவர் பூரண சுகம் பெற்றார். மருத்துவர் இடத்துல போனார், நான் சொன்னதை என் ஆண்டவர் எனக்கு செய்தார், செய்தார்னு சொல்லிட்டு மருத்துவர் இடத்துல போயிட்டு தன்னை சாட்சியாக நிறுத்துகிறார். அவர் 87 வயது வரையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்து கொண்டிருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைய, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும்போது மார்க் 9வது அதிகாரம் 35வது வசனம், ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, இதோ ஒரு ஊழியக்காரன் ஆண்டவரை உமக்கு ஊழியம் செய்து ஆண்டவரை இவர் மூலிமா அநேகர் விடுதலை சுகம் பெற்றார்கள். ஆனால் இவருக்கோ அந்த கிட்னியில் ஆண்டவரை அந்த சிறுநீரகத்தில் இருந்த அந்த கல் கொடுத்த வேதனை ஆண்டவரை உடைய சமூகத்தில் விசுவாசமாய் அதை எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று விசுவாசமாக அவர் இருந்த நிமித்தமாக ஆண்டவரை நீர் அவருக்கு செய்த அற்புதத்துக்காய் நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.